ஏஜென்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. விதாத் சார்னாலே மைனா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டாவே அது கிரியேட் ஆயிடுச்சு. அது அப்போ கொண்டாடப்பட்டதோட இப்போ நிறைய கொண்டாடப்படுறாங்க. ஆனா அதுக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சுல, அது ஏன்னு நினைக்கிறீங்க? கேப் நான் படம் நடிச்சிருந்தேன், ஓடல, அதனால யாரும் பார்க்கல. 1000 பொற்காசுகள் பயணிகள் கவனம். ஐயோ, அது ஜாலியான படம். 1000 பொற்காசுகள் ரொம்ப ஜாலியான படம். சார் நீங்கள் ரெண்டும் பைக்கில் வரீங்க, பேசி ரைட்டு பைக் விட்டு அது ஒதுங்கிறது கூட ஒரு மரம் இருக்காது. கொண்டு போய் வெயிலே இந்த வந்து ரெடி நான் ஒரு 20 நிமிஷம் அங்கே வெயிலில் அப்படி நின்று வா அப்படின்னு திருப்பி வா அப்படின்னு சார் ஒன் மோர் லன்ச் மாற்றிக்கிறேன் இன்னுமா வா இல்லை திருப்பி இதெல்லாம் வந்து அது ஏன் நம்ம ஆடியன்ஸ் வந்து கேரளா படத்துக்கு அதிகமான ஒரு இது கொடுக்குறாங்க இல்லை பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் எல்லோரும் பேசுறீங்க, அதனால நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் தமிழ் படம் மாதிரி பாருங்கள் அப்படின்னு. அது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லைவான ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு மலையாள சினிமா சொல்லணும், ஐயோ மலையாளத்தில் பாருங்கள் செம்மையாக லைவாக எடுக்கிறோம், இங்கேயும் இருக்கிறாங்க. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருதம் டீம் கூட தான் இருக்கும். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் 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 சார். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். மருதம் 5 நிலத்தில் ஒரு நிலம், ஓகேவா? இது கேட்கும் போதே வந்துட்டு ஒரு சமுதாய கருத்து ஒரு சொல்கிற மாதிரி ஒரு படமாக இருக்குது. பர்டிகுலராக இந்த மருதம் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலாக இந்த கதை வந்து எங்கள் ஊரில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு நிஜமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அது வந்து எனக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பயர் கொடுத்தது. ஏன்னா அது நிறைய பேர் அந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க, பட் இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணல. நிறைய பேர் கடந்து வந்திருக்காங்க, அதில் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த கதையை வந்து நான் படமாக ஆக்கணும்னு முடிவு பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். கம்பெனி அருவர் பிரைவேட் லிமிடெட் தேசட் ஓகே அப்படிதான் படம் மூவாச்சு. ஓகே சார். ஸோ அப்போ இது ஒரு உண்மையான கதை தான். எஸ் எஸ் முழுக்க சில இடத்துல வந்து நான் புனைவாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. முழுக்க ஒரு 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 ரியல் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து நான் ஸ்கிரிப்ட்ல பண்ணும்போது சில விஷயங்கள் புனைவேன். லொகேஷனுமே அதே மாதிரி தான். ஆமாம், லொகேஷன்லாம் ரியல் லொகேஷன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சொந்த ஊரில் தான் எடுத்துருக்கோம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாகவே வந்துட்டு ஹீரோ ரோல்ஸாக பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற கேரக்டர் ரோல்ஸாக பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணிடுவோம் உங்கள் ரோல் எப்படியாவது. ஸோ இந்த படத்துக்குள்ளே வர காரணம் என்ன? ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் நம்ம ஒரு இடத்துல சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆடியன்ஸை வச்சுக்கிறதுக்கு ஒரு இது வேணும். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க? கதை கேட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத தாண்டி இப்படி ஒரு நடக்குமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. நீங்கள் இது எப்படி உங்கள் மைண்டில் இது கற்பனை இல்லை, இது எங்கள் உண்மையாக நடந்த விஷயங்கள் எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னா அப்படியே அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியம். உண்மை நிகழ்வுனா சூப்பர் இல்லை அப்படிங்கிறது தான் பிளான் இருந்தது. அப்புறம் லொக்கேஷன் பார்க்க போகலான்னு லொக்கேஷன் பார்க்க போனோம். லொக்கேஷன் பார்த்துட்டு அங்கே வந்து அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரையும் நான் சந்தித்தேன். அப்போ அது இன்னும் எனக்கு அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் 2-3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு இதை கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு படம். அப்படி தான் ஆரம்பித்தது இந்த படம். என்னென்னா, நீங்கள் எவ்வளவு நல்ல சினிமாக்கள் பண்ணாலுமே அது மக்களோட பிரச்சனை எடுத்து பேசணும் வச்சுங்களேன், அது எப்போதுமே வலிமை ஜாஸ்தி ஒரு விஷயம். இவங்க இது வந்து ஒரு மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு அப்படிலாம் இல்லை, இது அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு விவசாயி மட்டும்தானா அப்படின்னா இல்லை, விவசாயியும் ஒருத்தன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த படம் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வு நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். ஸோ பேசிக்காக அந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு வந்து எனக்கு அந்த கதை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஏன் இதுவே எனக்கு புதுசு தானே. எனக்கு என்னென்னா, நம்ம நினச்சோம் விவசாயம் ஒரு என்ன கிராமத்து கதை. கிராமத்து கதையா? கிராமத்து கதைனா அப்படின்னா விவசாயம்னா ரைட். நம்ம மைண்டில் என்ன, கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணுறான், அதில் இது போயிடுச்சு அதில் போயிடுச்சு, அவன் என்ன எப்படி அதை ஏறி அதை என்ன பண்ணி அப்படி விட்டு இல்லை நிலமே அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அதை விட்டுட்டு வேற ஒன்று சொன்னார். அது எனக்கு ரொம்ப பயங்கரமாக புதுசாக இருந்தது. அது மாதிரி இது எப்படி இப்படி இல்லாமல் நடந்திருக்கும், ஏன்னா அவ்வளோ தூரமாக அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஸ்கேம், பெரிய ஒரு விஷயம். அவங்க தொட்டது பெருசு, ரொம்ப அழகாக
ஓகே, இப்போ படத்துல ஒரு பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அது யதார்த்தமாக காத்திருக்கு. நீங்கள் இதை வந்து ஒரு சினிமாட்டிக்காக இருக்காது, ட்விஸ்டா பார்க்காம அது இது ரொம்ப யதார்த்த நிகழ்வோட போகும். ஒரு ஒரு மலையாள படம் கேரளா படம் பார்த்த ஒரு ஃபீல்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அது அப்படி போகும். ஸ்கேமை வந்து நீங்கள் பயங்கரமாக அப்படி ஒருத்தனுக்கு நடந்து அவன் எப்படி அது என்னெல்லாம் பண்ணுவான், ஒருத்தனுக்கு அவன் பின்னாடி கேமரா வச்சா என்ன நடக்கும் அப்படிதான். அதுதான் சார். இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் படமா இருக்கட்டும், அந்த ஸ்லோவா போற படமா இருக்கட்டும், கேரளா படம் மாதிரி பாருங்க. கேரளா அது ஏன் நம்ம ஆடியன்ஸ் வந்து கேரளா படத்துக்கு அதிகமான ஒரு இது கொடுக்குறாங்க. பாக்குறாங்க இல்ல, நீங்க எல்லாரும் பேசுறீங்க அதனால அது சொல்றேன். நான் சொல்றேன் தமிழ் படம் மாதிரி பாருங்க அப்படின்னு. அது என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு லைவான ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு மலையாள சினிமா சொல்லுவோம், ஐயோ மலையாளத்துல பாருங்க செம்மையா லைவா எடுக்கிறாங்க. இங்கேயும் இருக்கிறாங்க, இங்கேயே இருக்கிறாங்க. அதுதான் நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, கேரளாவில் எங்க வச்சாலும் அழகாத்தான் தான் இருக்கும் கேமரா. ஏன்னா அந்த அந்த லொக்கேஷன்ஸ், அந்த வீடு, அவங்க எல்லாமே அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு ஒன்று கிடைக்குது ஆட்டோமேட்டிக்காக. இங்கே நம்ம சைடில் ஒரு கிராமத்துக்குள்ளே எடுக்க போனோம்னா அங்கே பொட்டல் இருக்குது, கருவ மரம் இருக்குது, காடு இருக்குது, தண்ணி வறண்ட பூமி இருக்குது, இதில் ஒரு அழகு இருக்குது. அப்போ இங்கே ஒன்று சொல்லப்படுது. அப்போ என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு மலையாள படங்களை பார்த்து கொண்டாடிய மக்கள் அதை விட தமிழ்லையும் நல்ல படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கொண்டாடியும் இருக்காங்க. நான் கொண்டாடலாம் சொல்ல, அதையும் கொண்டாடி இருக்கேன், கொண்டாட விட்ட படங்களும் இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறோம், இப்போ எல்லாரும் நீங்கள் மலையாள சினிமா மாதிரி இருக்கணும் அப்படின்னா சொல்கிறேன், மலையாள படம் மாதிரி இல்லை, மலையாள படத்துலேயே சொல்லுங்க தமிழ் படம் மாதிரி பாருங்க, தமிழ் படம் மாதிரி. ஓகே ஓகே சார், எல்லாருக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டாங்க. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி. இந்த படத்தில் உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சீன் வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிச்சு, நான் வந்து அதை வந்து இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து இப்போ விவசாயம் சொல்லும் போது அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்கேம் வந்து இட் கேன் ஹேப்பன் டு எனிவன். ஸோ இந்த ஸ்கேம் மூலமா ரிச் பீப்புள் வில் கெட் ரிச்சர், poor people will get poorer. இது கேட்டிருக்கீங்களா? இங்கேயாவது ஏதாவது நடந்துச்சுன்னா சொசைட்டில எப்பவுமே ஃபர்ஸ்ட் poor people will get affected, not the rich people. Rich people will be untouched. அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா they are already rich. அவங்க ஏதாவது பண்ணிட்டு எப்படியாவது அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு, ஏதோ இருக்கு அவங்களுக்கு, காசு, மணி இஸ் பவர். ஸோ அது இருக்கிறனால அவங்க எஃபெக்ட் ஆகாது. பட் புவர் பீப்புள் கெட்ஸ் புவரர் பிகாஸ் ஆஃப் சச் இஷ்யூ. ஸோ அதுதான் மெயின் மெசேஜ் வேணும்னா சொல்லலாம், எனக்கு புரிஞ்ச ஒரு மெசேஜ். சார் நீங்கள் சொல்லுங்கள், நிறையா விவசாயம் சம்மந்தமாக நிறையா படங்கள் இருக்குது. இந்த படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை மொத்தமாகவே இது உங்களோட? ஆக்சுவலாக வந்து நான் பொதுவாக ஒரு கதையை ஆரம்பிக்கிறப்போ இந்த படம் அந்த படம் நான் படத்தை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்க மாட்டேன். எதுக்காகனா நான் வந்து டீசர்லேயே போட்டிருப்பேன் தேங்க்ஸ் டு த சொசைட்டின்னு. ஆமாம், எனக்கு கதை கொடுக்கறது இந்த சொசைட்டி தான், இந்த சொசைட்டியில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான், இந்த சொசைட்டியில் இன்சிடென்ட்டு பிரச்சனைகள் அதுதான். ஸோ அப்போ எவ்ரிடே வந்து நம்ம வந்து இந்த சொசைட்டியோட நம்ம மிங்கிளாக இருக்கிறப்போ தினம் புது புது கதாபாத்திரம் சந்திப்போம், தினம் புது புது பிரச்சனைகளை சந்திப்போம். கண்டிப்பாக அதில் இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். அதில் இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து பல பேர் கனெக்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி வேர்ல்டில் இப்போ நான் எடுத்துக்கிற பிரச்சனை அந்த மாதிரி வந்து பல பேர் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரச்சனை தான். ஸோ சொசைட்டில தான் நம்ம பிரச்சனை எடுக்கிறோம், அங்கேருந்து தான் கேரக்டர்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அதை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் இது, அப்படி எடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். நம்ம என்னதான் நடிப்புக்கு அப்படின்னு பண்ணாலுமே சில விஷயம் ஐயோ படுத்துறாரே அப்படின்ற மாதிரி எங்க தோணி இருக்கா உங்களுக்கு? தோண படுத்துறாருங்கிறத தாண்டி இப்போ மைனா பண்ணும்போது உங்களுக்கு சேம் மைனா பண்ணது தான் நான் இப்போ வந்து பண்ணேன். நம்ம ஆள் மாறன் வந்து அதை கேட்டப்பில் தெளிவா லுலு சபா மாறன் ரொம்ப பழைய ஆள் போல நீங்கள் அப்படின்னாரு. இல்லைப்பா இல்லையா பழைய ஆள்ன்றது ஏன்னா இன்னும் நீங்கள் சினிமா ரொம்ப பழைய இடத்துல இருக்கு, இன்னும் வெள்ளையே அப்படி என்ன அப்படின்னா இங்கே தங்கியிருக்கியா இது இருக்கியா நீங்களே கேட்கல என்ன கேட்குறது ஒன்றுமே இல்லை எரியுதுங்க தாங்க ஏங்க அந்த பாருங்க நான் சொன்னேன் இந்த ஊரில் ஏதாவது கொண்டு வர முடியுமா பார்த்தீங்களா ஊர் அப்படிங்க அப்படின்னா நீ வேற சொல்லு என்ன அப்போ வேற ஊரில் ஷூட்டிங் வச்சுருவா ஐயோ இது என்ன கதை நல்லா இருக்குன்னு வந்தாச்சு வா கஷ்டப்படுறோம் பட்டு போவோம் அப்படின்னா நீ கஷ்டப்படாமல் என்னையும் சேர்த்துல எடுத்துகிட்டு வந்துருக்குற அப்படின்னு ஜாலியாக இப்படி எங்களுடைய பிரச்சனைகளை இப்படி ஜாலியாக பேசிக்கிறது.
இவங்க என்ன சொல்லிடுவாங்க, சார் நீங்கள் ரெண்டும் பைக்கில் வரீங்க பேசி ரைட்டு அப்படின்னா பைக்கை விட்டு அது ஒதுங்கிறது கூட ஒரு மரம் இருக்காது. கொண்டு போய் வெயிலே இந்த வந்து ரெடி ஒரு 20 நிமிஷம் அங்கே வெயிலில் அப்படி நின்று அப்பா அப்படின்னு திருப்பி வா அப்படின்னு சார் ஒன் மோர் லென்ஸ் மாற்றிக்கிறேன் இன்னுமா வா இல்லை திருப்பி இதெல்லாம் வந்து இது எதுக்கு இது நீங்கள் வேறு ஒரு ஊட்டி மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10 தடவை போயிட்டு வந்தேன். இல்லை நார்மலாக ஒரு ஊரில் போய் 10 தடவை போனால் ஒன்றும் தெரியாது. வெள்ளூர் மாதிரி ஒரு இடத்துல அது ஏப்ரல் மாதத்தில் அதுவும் இந்த அக்னி அந்த டயத்தில் இப்படி வா அப்படின்னு இருக்குல்ல. அதெல்லாம் அப்போ நீங்கள் வரையில் அந்த கடுப்பாயிட்டு வரக்கூடாது. நீங்கள் என்ன மூடோ அந்த மூடில் வரணும். நம்ம வந்து அது வேற இருக்குல்ல சார். அப்புறம் வந்து சரி நீ கேஷுவலாக பேசுகிறோம் அவள் மூடு மாற்றி. ஓகே சார். இப்போ மைனாலாம் பேசும்போது விதாத் சார்னாலே மைனா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டாவே அது கிரியேட் ஆயிடுச்சு. அது அப்போ கொண்டாடப்பட்டதோட இப்போ நிறைய கொண்டாடப்படுறாங்க. அது ஆனா அதுக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சுல, அது ஏன்னு நினைக்கிறீங்க? நான் ஏன் நினைக்கிறேன் மயிலாவுக்கு இடையில இருந்த கேப்பு குற்றமே தன்னவரை கேப் இருந்துச்சு. அவன் குற்றமே தன்னவரை கேப்பு வந்து கேப் நான் படம் நடிச்சிருந்தேன், ஓடல, அதனால யாரும் பார்க்கல. ஓகே சார். சார் உங்களுக்கு ஒரு குட்டி செக்மெண்ட்டு, நான் உங்களோட மூவிஸ்லாம் சொல்கிறேன், இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கார்பன் வண்டி. அஃப்கோர்ஸ் கார்பன். அப்போ கார்பன் என்றாவது ஒரு நாள். இல்லை ரெண்டுமே கார்பன் என்றாவது ஒரு நாள் ரெண்டு. சார் ஏதோ ஒன்று தான் சொல்லுவோம் அப்படின்னா நான் வந்து என்றாவது ஒரு நாள் சொல்லுவேன். அதுக்கு ஒரு காரணம் ரீசன் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வெற்றி அவர் இல்லை. ஓகே அப்படிங்களா? எனக்கு ரெண்டுமே சேர்ந்த ஒரு விஷயம். அதோட பெட்டராக இருக்கு, எனக்கு பெட்டராக இல்லைன்னு சொல்ல, அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அந்த இயக்குனர் எனக்கு பிடிக்கும். அவன் இல்லை பாவம். அதனால எனக்கு அந்த ஏன்னா அந்த படம் கிட்டத்தட்ட 43 அவார்டு வாங்குச்சு என்றாவது ஒரு நாள். ஸோ என்றாவது ஒரு நாள் அஞ்சாமை. பயணிகள் கவனம் அஞ்சாமை டிஃபிகல்ட்டு தான், ஆனால் எனக்கு பயணிகள் கவனிக்கும். பாருங்க சார், உங்களுக்கே டஃப் கொடுக்குறோம் உங்க படம். பயணிகள் கவனம் ஏன்னா இது சோசியல் மெசேஜ் அஞ்சாமை, அதுவும் சோசியல் தான். ஆனால் இது ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. ஆனால் அதில் இப்போ 2 இருக்குது, இதில் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி. ரெண்டுமே பயங்கரம். நாங்கள் நீங்கள் இப்படி தான் கொடுக்குறீங்க. ஓகே சார், நீங்கள் உங்க ஃபிலிமோகிராஃபியே அப்படி தான் இருக்கு ஃபுல்லாகவே. ஓகே பயணிகள் கவனம் லாந்தர். பயணிகள் கவனிக்கும். ஓகே 1000 பொற்காசுகள் பயணிகள் கவனம். ஐயோ அது ஜாலியான படங்க. 1000 பொற்காசுகள் ரொம்ப ஜாலியான படம். கடைசி இன்டர்வியூல இப்படி மாட்டேன். ஆக்சுவலா என்னங்க இப்படி கஷ்டம் சூஸ் பண்ண இல்லை டக்குல இல்லைங்க. நம்ம வந்து நம்ம ஆத்மார்த்தமாக சொல்லணும். சும்மா நான் மித்தவங்களை பார்த்து சொல்ல, நான் அது ஒரு ரீசனும் சொல்கிறேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு இதில் எது ஒன்றும் சூஸ் பண்ணணும்னு தெரியல. சரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இன்னும் 4 படம் இருக்கு. அப்போ பயணிகள் கவனிக்கவும் தான். ஓகே இருக்கப்பற்று பயணிகள் கவனம். இருக்கப்பற்று. சித்திரம் பேசுதடி இருக்கப்பற்று. குற்றமே தண்டனை. குற்றமே தண்டனை குரகு பொம்மை. குற்றமே தண்டனை மைனா. அப்படின்னாலும் குற்றமே தண்டனை தான். குற்றமே தண்டனை. ஸோ நீங்கள் ஏன் குற்றமே தண்டனை மைனா எல்லா குற்றமே தண்டனை சொன்னா அதுக்கு போட்ட எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த டனல் விஷன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒன்று எடுத்தது. அது 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 பயங்கரமாக செம்ம படம். அதுலலாம் அது கமர்ஷியலுக்குள்ளே அடங்காத ஒரு படம். அது வந்து பாலாசக்தி இன்னைக்கு சொன்னார், படம் பார்த்துட்டு விழுந்து விதாத் காசு வராது அப்படியே சொன்னார், காசை விட்டு, ஆனால் உன் லைஃப்பில் இதை விட பெட்டராக படம் அமையுமான்னு எனக்கு தெரியல. ரஜினி சாருக்கு என்ன தான் பாட்ஷா பண்ணிடலாம், ஆனால் ரஜினி சார் ஒரு முள்ளு மலரும் அவருக்கு இருக்காது. அது மாதிரி ஒரு படம் அப்படின்னா பாலாஜி ஒரு படம் பார்த்து ஃபோனில் போய் பேசினார். என்ன படம் அதாவது இன்றைக்கி வரையும் எல்லாரும் வசந்த் சார் மணி சார் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஓகே சார் சொன்னாங்க நிறைய விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏன்னா பேசிக்காக பொண்ணுங்களுக்கு தான் நிறைய ஸ்கின் சென்சிட்டிவான ஸ்கின்னு நிறைய விஷயம் இருக்கும். மேக்கப் கூட போடல. டான் க்ரீம் ஏதாவது போட்டிங்களா இதில்? இல்லை அவங்க டேன் ஆகிட்டாங்க. ஸோ நான் லைக் சார் வந்து எதுவுமே போடாதீங்க. நான் நார்மல் நம்ம சன்ஸ்கிரீன் வரைக்கும் போடுற ஒரு ஸ்கின் கேர் இருக்குல்ல, அந்த ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு வந்து இந்த பொட்டு ஒரு சிந்தூரம்
அவ்வளோதான். ஓகே. ஸோ ஆமா, வெயில்ல சன்ஸ்கிரீன் எவ்வளவு போட்டாலும் டேன் ஆயிடுச்சு கடைசியில். ஏன்னா அவ்வளோ வெயில். ஆமா, 5 வயசு குழந்தைக்கு வந்து அம்மாவா நடிச்ச மாதிரி சொன்னீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி இருந்துச்சு? ப்ரிப்பரேஷன் வந்து மெயின்லி மதர்ஹுட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா. ஓகே. மேபி அங்க இருக்கிற ஆளுங்க எப்படி, அவங்க இருக்கிற வயசுல எப்படி குழந்தைங்களை பாத்துக்கிறது அப்படி இப்படியெல்லாம் அப்சர்வ் பண்றது. அப்புறம் சில இமோஷனல் சீன்ஸ்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்சர்வேஷன்ல தான். ஓகே. ஸோ பிஹைண்ட் டாக்கீஸ் சார்பாக மருதம் பட வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.